அனைவருக்கும் வணக்கம். ஷாக்கிங்கான ஒரு நியூஸுங்க. பாஜகவோட ஷாக்கிங்னா பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார் என தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்று சொல்லப்படுகிறது என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவோட கூட்டணி விஷயமாக பாஜகவோட மாநில தலைவர் மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய தலைவருக்கான போட்டியில் யார் முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவோட எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஏற்கனவே அவருக்கு பயங்கரமான பெயர்லாம் உண்டு, 4 கோடி நாகேந்திரன். அது மட்டும் இல்லாமல் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சபாநாயகர்கிட்ட நேற்றுக்கு தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னையிலேருந்து திருச்சிக்கு மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி வினோதமான ஒரு கோரிக்கையெல்லாம் வச்சாப்புல. அதுக்கு நம்ம சபாநாயகர் வந்துட்டு அப்படின்னா இந்தியாவோட தலைமை டெல்லியிலேருந்து சென்னைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஒரு கலகலப்பு நடந்துச்சு. இந்த மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கிறது. இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த பொறுப்பில் இருந்து வெளியே போயிட்டார் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டென்ட் நிறைய கிடைக்காம போயிருங்க. ஏற்கனவே ஒரு 3 மாதம் லண்டன் போன டைம்லேயே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்லாம் ரொம்ப டல்லாயிருச்சு. அண்ணாமலை இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இருக்குமோன்னு ஃபீல் ஆகுதுங்க. லைட்டாக போர் அடிக்கும்ல. ஆனால் நமக்கு இதை ஈடு கொடுக்கறதுக்கு தாவேக்கா நாத்தாக்காலாம் இருக்குது. சைமன் செபாஸ்டியனை வேற காணுங்க, அதுவும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. இப்படி எல்லாரும் ஒளிஞ்சு நாசமாக போயிட்டீங்கன்னா அப்போ எங்கே தான் போகிறது? இப்போ ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எடாப்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அமித்ஷா கிட்ட வச்ச கோரிக்கை தான் இது. அதன் மூலமாக தான் இது நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ணாமலையே அந்த பொறுப்பில் இருந்து நீக்கிற பேச்சுகள் போயிட்டுருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அதனால தான் நடந்துச்சு அப்படின்றாங்க. என்னோட கருத்து என்னென்னா, இவரே அங்கே போய் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. இதுக்கு இடையில இவர் டிமாண்ட் பண்ணால் வேறு அவங்க கேட்குற சிச்சுவேஷன்லாம் இருக்குமா என்ன? எனக்கு தெரிஞ்சு அதுவாக இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாஜகவோட தலைமையே எடுத்துக்கிட்ட முடிவு தான். ஏன்னா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை ரொம்ப வருஷமும் அந்த பொறுப்பில் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பொறுப்பில் அவங்க இருக்க அந்த கட்சிக்கே அது டேஞ்சரான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால தான் இந்த முடிவுகளை எடுத்திருப்பாங்க அப்படின்னு இன்னொரு குரூப் சொல்கிறாங்க. இதில் எந்த காரணம் அப்படின்றதெல்லாம் தெரில. இன்னும் அஃபிஷியலாக அந்த பொறுப்பில் இருந்து அவர் போகலை. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு தகவல் வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ இன்னொரு பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த வார் ரூம் சங்கிகள் கோமாளிகள்லாம் இருக்காங்க இல்ல, அவங்கெல்லாம் கொதின்னு கொதிக்கிறானுங்க. அண்ணாமலையால் பயனடைந்து கொண்டிருக்கிற வார் ரூம் கோமாளிகள் விட்டா கெட் அவுட் மோடின்னு அவங்களே ஹேஷ்டாக் போட்டுருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி போயிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பாஜகவோட மாநில தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலையை நீக்குனா பாஜகவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பாஜகவை உயர்த்தி கொண்டு வந்ததே அண்ணாமலை தான். அப்படி என்ன உயர்ந்தாங்க அப்படின்றது தெரில. சரி, ஒரு பக்கம் அது இருக்கட்டும். அது போக பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை மட்டும் தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கினா தீ குளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிலாம் பயங்கரமாக கோஷம் போட்டு முழங்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நபர் இங்கே பாருங்க, மோடியின் குடும்பமா அனுமன் ஐயரான். அண்ணாமலையை கட்சி தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கினால் சாரி, நான் இனி இந்த ஆட்டத்துக்கே வரல, இட்டு போடலைங்க, தமிழ்நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும். ஏண்டா உங்கள் அண்ணாமலையை பதவியிலேருந்து நீக்குனா அதுக்கு தமிழ்நாடு மக்கள் என்னடா பண்ணுவோம்? நாங்கள் நாசமாக போகணுன்னு ஏன்டா பேசுகிறீங்க? நீங்கள் இப்படி பன்மம் பிடிச்சவனுங்களா? இப்படி ஏதாவது பேசி ஐஸ் வச்சு வாங்கி சாப்பிட்றதுக்கா அவர்கிட்ட? இவ்வளோ கேவலமாக தமிழ்நாட்டு மக்களை பற்றி பேசுகிற இவங்க தான் தமிழ்நாடு மக்களுடைய நலன் விரும்பிகளாம். தமிழ்நாடு மக்கள் நாசமாக போகட்டும் அப்படின்றான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக ஒட்டுமொத்தமாக கலைக்கிறதும் அண்ணாமலையை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிறதும் ஒன்று தான். அப்படி இப்படின்னு பலவிதமான கதறல்களை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வார் ரூம் கோமாளிகளை எல்லாம் கூட்டிகிட்டு போய் டெல்லியில் இருக்கிற அமித்ஷா வீட்டு முன்னாடி இந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு சாட்டையடி போராட்டம் நடத்தினா நல்லாயிருக்கும். அப்படி ஒன்று நடந்தால் சூப்பரான கண்டென்ட்டுகள்லாம் சிக்குங்க. சாட்டையடி போராட்டம் மட்டும் இல்லாமல் கரண்ட் கம்பி மேலே நடக்கிறது, அழகு குத்தி தீ மிதிக்கிறது, கத்திய வாய் வழியாக விட்டு காது வழியாக எடுக்கிறது, இப்படியெல்லாம் வினோதமான போராட்டங்கள்லாம் நடத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணாமலையவே நடு ரோட்டில் உட்கார வச்சுட்டாங்களே இந்த பாஜக. ஆனால் ஒன்று தயவு செஞ்சு இந்த ஹிந்தி இசை அக்காவை மட்டும் தலைவர் ஆக்கிறாங்க. அண்ணாமலை பேசுகிற பொய்களுக்கு ஈக்குவலாக ஈடு கொடுக்கறது அப்படின்னா ஹிந்தி இசை அக்காவை சொல்லலாம். அதனால் அவங்கள தயவு செஞ்சு ஆக்கிறாதீங்க. தமிழ்நாடு மக்கள் இவங்க பேசுகிற பொய்களெல்லாம் கேட்க முடியாது. நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நீக்கம் அப்படின்னு சொல்லி நியூஸ் போடுவாங்கல்ல, இந்த நீக்கம் அப்படின்னா பதவியிலேருந்து நீக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு நியூஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிவிட்டு நீக்கம் COME அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
நீக்கம் அண்ணாமலை யூக்கம் நீ தான் அந்த பொறுப்பில் தொடர்வ அப்படின்னு சொல்லி மீனாகுது. இந்த அளவுக்கு மட்டமாலாம் யோசிக்கிற திறமையெல்லாம் பாஜகவினருக்கு தான் உண்டு. அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையாக பிடுங்கி எடுப்பேன்னு பேசினாப்புல இப்போ எங்கே பிடுங்கி எடுக்க போகிறாரோ தெரில. லெட்ஸ் ஹோப் ஃபார் அ பெட்டர் என்டர்டைனர் மக்களே. இன்னும் ஒரு நல்ல பெட்டர் என்டர்டைனராக அந்த பதவியில் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அளவுக்கு கண்டென்ட் தரமாட்டாருங்க, அதுதான் ஒரே வருத்தம். இங்கே ஒருத்தனோட பதிவை பாருங்க. அண்ணாமலையே தொடர்வார் என நம்புகிறேன், மாற்றப்பட்டால் திமுகவே மீண்டும் வெல்ல வேண்டும் என பிரார்த்திப்பேன். அண்ணாமலைக்கு வக்காலத்து வாங்கவில்லை, ஆனால் அவரால் மட்டுமே கட்சி வளர முடியும். அதாவது அண்ணாமலை அந்த பொறுப்பில் இருக்கணுமா, அப்படி அண்ணாமலை பொறுப்பில் இல்லை அப்படின்னு சொன்னால் பாஜகவுக்கு உரைக்கணும் அப்படின்றதுனாலே இன்னொரு தடவை திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி இவங்களே வேண்டுவாங்களாம். ஆக இவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளும் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குங்க. அதிமுக போய் பாஜக கூட கூட்டணி வச்சாலும் அது திமுகவுக்கு சாதகம்தான். எல்லாமே சாதகம்தாங்க. நம்ம ரூட்டு கிளியர். அண்ணாமலை அந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி திமுக ஜெயிக்க தான் போகுது, அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் என்ன இருந்தாலும் சாட்டையடிலாம் வீணாக போச்சுங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தா தான் கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செருப்பு கலத்தி காட்டுனாப்புல இனிமேல் செருப்பே போட மாட்டேன் திமுக ஆட்சியிலேருந்து மாறுற வரைக்கும் அப்படின்லாம். இந்த போராட்டம்லாம் வீணாக போயிருமே. ஏற்கனவே செருப்பு போட்டுட்டு தாங்க இருக்காப்புல. அதெல்லாம் சும்மா சொன்னது, செருப்பு போட மாட்டேன்னு. எல்லாம் பொய், வாயிலிருந்து வர்றது அத்தனையும் பொய். சொல்கிறது எதையும் செய்கிறது கிடையாது. அங்கே ஒருத்தர் உச்சத்தை விட்டுட்டு வராரு, இங்கே ஒருத்தர் உச்சத்துல இருந்து போறாரு. ஐயோ, 7up ஸ்ப்ரைட் ஏதாவது குடிங்க, ஜீரணிக்கும். அதை தான் சொல்கிறோம், ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி குடிங்க. இந்த நேரத்துல நாங்க உங்களோட இருப்போம். எங்களையும் நீங்க பிரிச்சு பாக்குறீங்க, எங்களையும் நீங்க வேற ஆளா பாக்குறீங்க. நான் உங்க குடும்பம் தான். பேச மாட்டேன். தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்காக நான் பேசுறேன். சொந்த நிறுவனம் என்னுடைய பேர்ல இருக்கு. 40% நான் ஷேர் ஹோல்டர். அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் வாங்குறது இல்லையே. அதான் ஏன் சொந்த நிறுவனம் தானே, அப்புறம் ஏன் சம்பளத்தை நீங்கள் வாங்குறது இல்லை? கம்பெனி இவர் பேரில் தான் இருக்கான், சொந்த நிறுவனமாக 40% ஷேர் ஹோல்டரான், ஆனால் சம்பளம் மட்டும் வாங்க மாட்டாரான். ஏன்? அப்போ அந்த கம்பெனியோட வருமானம் யாருக்கு போகும்? யாராவது சொல்லுங்களேன். சரி மக்களை, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.